யோவான் 3:24 அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் கட்டளை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவர் அவரில் நிலைத்திருக்கிறார். அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின அவர் நமக்கு தந்தரில்ன ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆவியினாலே அறிந்திருக்கோம். அவர் நம்ம தந்தரில் ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அதுதான் பரிசுத்தாவி. நம்ம அவிழ்த்து போடக்கூடாது. அன்னி பேசணும். அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் பரிசுத்த நவீதை பெற்றுட்டீங்க, உண்மைதான். அதை என்ன செய்யாதீங்க, அவிழ்த்து போடாதிருங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள். பரிசுத்த நவீதை பெற்றுக்கொள்ளலாம். அது என்ன செஞ்சிடக்கூடாது, அவிழ்த்து போட்டக்கூடாது. எப்போ அவிழ்த்து போடுவோம்? எபேசியர் புத்தகம் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம துக்கப்படுத்தும் போது அவர் என்ன செஞ்சிடறோம், அவர் நம்மளை விட்டு விலகிறாரு. அதான் பரிசுத்தாவி இழந்துடுறோம். நீங்க பெற்ற அபிஷேகத்தை என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்தாவி உங்கள்கிட்ட அவுத்து போடாதீங்க. அவர் என்ன சொல்றாரு அதன்படி நடங்க. அப்பதான் பரிசுத்தாவி நம்ம அழைச்சிருப்பாரு. நம்மளும் அவர் பரிசுத்தாவி அழைச்சிருக்க முடியும். நம்ம எப்படியானாலும் வாழ்ந்துடலாம், என்ன ஊழி செஞ்சா போதும், நம்ம விசுவாசியா இருக்கிறோம், நம்ம எப்படி நினச்சிக்கிறோம். எல்லாருமே என்னவர்களே, அவர் துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்தாவி நம்ம போதிக்கிறத நம்ம அலட்சியம் பண்ணிடக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது. கர்த்தர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்குன்னு சொன்னால் வசனத்தை கை கொண்டு நடக்க வேண்டும்.